Next sum பார்த்தீங்கன்னா the trader mark is good at 20% above cost price. அதாவது மார்க் பண்றாரு. மார்க் பண்றது எவ்வளவுனா காஸ்ட் பிரைஸை விட 20% அபோவா மார்க் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மார்க் பிரைஸ்ல இருந்து என்ன பண்றாருன்னா 10% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ, லாப விகிதம் எவ்வளோ, அதாவது லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மார்க் பிரைஸ் எவ்வளோனா காஸ்ட் பிரைஸை விட 20% அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100 அப்படின்னு வைப்போம் அப்படிங்களா. ஸோ அப்போ 100னா மார்க் பிரைஸ் எவ்வளோ 120, அதாவது 20% எவ்வளோ 20 அப்படின்னா 100 + ஒரு 20 120 அப்படின்னு போட்டோம். இப்போ 10% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வந்து எதுல இருந்து கொடுப்பாங்க, மார்க் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா அவங்களோட செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதாவது மார்க் பிரைஸ்ல தான் எப்பவுமே டிஸ்கவுண்ட் வந்து பார்ப்பாங்க. இப்போ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஸோ 120ல 10% எவ்வளோ 12. அப்ப 120ல 12 அதை மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ 108. இந்த 108 தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோல இருக்கு. அதாவது செல்லிங் பிரைஸ், மார்க் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் ரேஷியோல இருக்கு. இது நம்ம 2ஆல டிவைட் பண்ண எவ்வளோ வரும் 54 60 50 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. லாபம் வந்து நம்ம எதுல இருந்து பார்ப்போம்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா அதுதான் லாபம். இப்போ லாபத்தை வந்து எதுல இருந்து பார்க்கணும், நம்ம எவ்வளவு வாங்கின விலையோ அதுல இருந்து தான் நம்ம லாபம் பார்க்கணும். அப்ப 50 தான் நம்ம வாங்கின விலை. ஸோ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா எவ்வளோ 54 - 50. ஓகேவா, 54 - 50 இன்ட்டு 100. ஸோ அதுதான் நமக்கு பர்சன்டேஜா வந்து கன்வெர்ட் ஆகும் 100 போடுறப்ப. அப்ப 4/50 இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணா 2, 4 × 2 பார்த்தீங்கன்னா 8%. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா in an examinationல 30% of total student failed in English. அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ல 30% பேர் வந்து இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க, 40% பார்த்தீங்கன்னா ஹிந்தியில ஃபெயில் ஆயிருக்காங்க, 20% பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பாஸ் பண்ண பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே, அதாவது பாஸ் இன் போத் சப்ஜெக்ட்ல ரெண்டுத்துலையுமே பாஸ் பண்ணவங்களோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வென் டயக்ராம் மூலமா அப்ரோச் பண்ணலாம். அதாவது இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இது ஹிந்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம். 30% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட் ஃபெயில்ட் இன் இங்கிலீஷ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30% இங்கிலீஷில், 40% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எதில் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா ஹிந்தியில். ஸோ 40% இங்கே நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20% ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்படின்னா இங்கே 20% அப்படின்னு நம்ம போடுறோம். சரிங்களா, இப்போ 30 இங்கே இருக்கு. டோட்டல் இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்தது 30, ரெண்டும் சேர்ந்தது ஆல்ரெடி 20 இருக்கு. அப்ப இந்த 30ல 20 போச்சுன்னா எவ்வளவு இருக்கு இங்க 10. இப்ப பாருங்க 10 + 20 30 கரெக்டா இருக்கா. அதே மாதிரி இங்க 40 - 20 எவ்வளவு 20. இப்ப பாருங்க ஹிந்தில எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்காங்க 20, ஒரு 20 40 கரெக்டா இருக்கா. இப்ப பாஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 20% பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதுல 10%, இதுல 20%. அப்படின்னா டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க, ஒரு 10 20 20. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 50% தான் பாஸ்டு. ஓகேவா. ஸோ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் ரெண்டு சப்ஜெக்ட்லயுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. Okay, next sum. The population of village increase at the rate of 7% every year. பார்த்தீங்கன்னா 7% increase ஆகிட்டு இருக்கு. If the present population பார்த்தீங்கன்னா 90,000 அப்படின்னு இருக்குன்னா the population after 2 years. ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. என்னன்னா சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட் இருக்கு. அதாவது x + y + xy/100 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 வருஷம் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா 7% சொல்லிட்டு 2 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி போனோம்னா ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ 7,
ஸோ செகண்ட் வருஷம் இருக்கிறது தான் ஒய் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 7% தான். ஸோ அப்போ 7 போடுறோம். பிளஸ் 7 into 7 எவ்வளோ 49 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஒரு 14 பிளஸ் 0.49 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் பண்ண எவ்வளோ 14.49% இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 90,000ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 90,000ல 14.49% எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதாவது 90,000 இன்ட்டு 14.49 divided by 100. ஸோ இந்த 2 0 பார்த்தீங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிரும். இந்த 2 0 இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 இருக்கு. ஸோ 9 into 14 ஒரு 49 அப்படின்னு போட்டால் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும். 9 into 9 பார்த்தீங்கன்னா 81, 8 4 into 9 பார்த்தீங்கன்னா ஒரு 36, 44க்கு 4 ரிமைனிங் 4 36 ஒரு 4 பார்த்தீங்கன்னா 40 ரிமைனிங் 4 1 into 9 ஒரு 4 பார்த்தீங்கன்னா 13. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 13,041 இதுதான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பாப்புலேஷனா சேர்ந்து எவ்வளோ, அப்போ 90,000ம் இந்த 13,041 ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ வரும், பிளஸ் ஆட் பண்ண எவ்வளோ வரும் 1,03,041. ஸோ 1,03,041 மெம்பர்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு அடுத்து வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 90,000 கூட இந்த 13,000 வந்து நம்ம ஆட் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் இங்க பாருங்க. the radius of circle is increased by 1%. what is the increased percentage in its area? அதாவது இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் எவ்வளோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ரேடியஸ் வந்து ஏதோ இருக்குது, அதுல 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க, இப்போ ஆறுன்றது 2 இருக்கா, ஸோ 2 டைம் வந்து ஆரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா இங்கேயும் பாருங்க ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ 2 டைம் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் xy by 100 அப்படின்னு நம்ம போடலாம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் அந்த ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 1% இருக்கா, 1 + 1 x into y எவ்வளோ into 1 தான் வரும். 1 divided by 100 இருக்கும். 1 + 1 எவ்வளோ 2 + 0.01 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் பண்ண எவ்வளோ 2.01% என்ன ஆகும்னா அதோட பரப்பளவுலையும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அதோட மீனிங். ஸோ ஒரு பர்சன்டேஜ் வந்து 1% ஆர் பார்த்தீங்கன்னா வட்டத்தோட ஆரம் அதிகரிச்சதுன்னா பரப்பளவில் எவ்வளோ அதிகரிக்கும்னா 2.01% பார்த்தீங்கன்னா அதிகமாகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை பார்த்தீங்கன்னா 96. அதாவது if the price of oil dal after 20% increase பார்த்தீங்கன்னா 96. 1 கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலை, அதாவது ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் அந்த தாலோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பர் கேஜி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 100% தான் இருக்கும். நார்மலாக ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்தோம்னா 100%ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 20% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ இருக்கும் 120% இன்க்ரீஸ் ஆகுமா? நார்மலாக ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக இருக்கிறது எவ்வளோ 100%, 20% இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா 120 ஆகும். இந்த 120% தான் 96 அப்படின்னா ஒரிஜினல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் தான் 100% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே என்ன வரும், இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 12னா 5 6, இதை 6ஆல் அடிச்சா எவ்வளோ வரும் 1 ஒரு 6. ஸோ அப்போ 5 into 16 போடுவோமா? ஸோ 5 into 16 எவ்வளோ 80. அப்போ அதோட ஒரிஜினல் விலை எவ்வளோ இருக்குன்னா 80 அப்படின்னு இருந்திருக்கும். 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 96 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ராம் பாட் 36 மேங்கோ, அதுல பாத்தீங்கன்னா 5 மேங்கோ வந்து ராட்டன் ஆயிருச்சு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கோ பாத்தீங்கன்னா ராட்டன் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டோட்டலா எத்தனை மேங்கோ இருக்கு 36 இருக்கு.
அதில் 5 வந்து ராட்டன் ஆயிடுச்சு. ஸோ 5 ராட்டன் ஆயிடுச்சுன்னா அப்போ 100க்கு எத்தனை பர்சன்டேஜ், அதாவது 100ல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்போ அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்ப 50, 18, இந்த 50, 18 கேன்சல் பண்ணால் 25, 9 இருக்கும். ஸோ 5 into 25 எவ்வளோ, 125 டிவைடட் பை 9. ஸோ 1 into 9 பார்த்தீங்கன்னா 9, 3, 5 இருக்கும். 3 into 9 27 அப்படின்னு இருக்கும். ரிமைனிங் வந்து 8. ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்க்கிறப்ப 8 into 9 பார்த்தீங்கன்னா 72. திரும்ப ரிமைனிங் இருக்கும் 8 into 9. ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அப்படின்னா ஆன்சர் பாருங்க 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ என்ன வரும், இதே மாதிரி 5க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் நம்ம என்ன பண்ணுவோம், 13.8 ஒரு 9 வந்து ஒரு 1 வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ 13.89 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை போட்டுறக்கூடாது. 13.89% தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். What percentage of 25 kg is 3.5 kg? அதாவது 25 கிலோவில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 25 கிலோல 3.5 kg எத்தனை சதவீதம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 3.5 divided by 25 into 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ, 4 into 3.5. ஸோ பார்த்தீங்கன்னா 14%. ஸோ எப்படி இன்ட்டு 4 என்ன பண்ணலாம், 3.5 ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணுறோம் 7 டபுள் பண்ணால் எவ்வளோ, 14. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the value of 63% of 3 into 4 by 7. அதாவது என்னன்னா 63% என்னது, 63 divided by 100 into 3 4 by 7. இது எப்படி எழுதலாம், 3 into 7 பார்த்தீங்கன்னா 21, ஒரு 25 by 7 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 63 by 100, 25 by 7. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4, இங்கே கேன்சல் பண்ணால் 9 divided by 4 அப்படின்னா எவ்வளோ வரும், 2.25 வருமா. ஸோ 9 divided by 4 எவ்வளோ, 2.25. ஸோ 2.25 வந்து டபுள் பண்ணால் எவ்வளோ, 4.5, 4.5 டபுள் பண்ணால் 9. ஸோ கரெக்டாக இருக்கா, 2.25. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the income of a person is increased by 10%, then decreased by 10%. How much percentage does he loss அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போகலாம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, திரும்பவும் அதே பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆனால் சேம் ஈக்குவல் தானே, எதுவுமே இல்லை தானே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இப்போ இன்கம் வந்து ஒருத்தனுக்கு 100x அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும், 100ல் ஒரு 10% எவ்வளோ, 10. அப்போ 110 கரெக்டா. ஸோ 110 இருக்கும். இப்போ திரும்பவும் 10% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 10% எவ்வளோ, 11. அப்போ 110ல் 11 போச்சுன்னா எவ்வளோ, 110ல் 11 போச்சுன்னா 99ல் வந்து நிற்குதா. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹவு மச் பர்சன்டேஜ் டஸ் ஹி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 100ல் இருந்து எத்தனை பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ -1 வந்து குறையுது. சரிங்களா. ஸோ -1 பார்த்தீங்கன்னா இவருக்கு போகும். இதை வேற எப்படி நம்ம எழுதலாம்னா, பர்சன்டேஜ் ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதாவது ஒரே பர்சன்டேஜ் 10% இப்போ 10%, இல்லை 20% 20% இருந்துச்சுன்னா வேற எப்படி எழுதலாம்னா, x² டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 10 into 10 எவ்வளோ, 100 டிவைடட் பை 100 எவ்வளோ, 1. ஸோ இந்த 1% என்ன ஆகும்னா குறையும். அதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ எப்படியும் போடலாம். Next sum, a cloth shrinks 0.5% when washed. What fraction is this? அதாவது 0.5% என்றது என்ன fraction அப்படின்னு கேக்குறாங்க. So 0.5 divided by 100 இருக்குமா? So இது எப்படி நம்ம எழுதலாம்? நார்மலா வந்து first 5 கேன்சல் பண்ணா எவ்வளோ, 20 வரும். இங்க ஒரு 0 இருக்கிறதால 200 அப்படின்னு இருக்கும். So அப்ப ஆன்சர் என்ன, 1/200. சரிங்களா. 1/200 fraction, அதாவது 0.5% ஓட fraction value என்னன்னா 1/200. Okay, last one.
A family cleans a house for Pongal celebration by dividing the work வந்து 1:2:3 அப்படின்ற ரேஷியோல வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா express each portion of work as a percentage. அதாவது அதோட percentageோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1:2:3 அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ 6 அப்படின்னு இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அந்த அந்த இதை வந்து நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளோ இருக்கு 1 2 ஒரு 3 இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 6. இப்போ இந்த 6ல ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணலாம். 6ல 1 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 100க்கு நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் பர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகும். ஸோ 1/6 என்ன பர்சன்டேஜ் வேல்யூ 16 2/3 வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று 2, அதாவது 6ல நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கணும் 2. 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜா நம்ம கன்வெர்ட் பண்றப்ப 100 அப்படின்னு போட்டா ஸோ 1/3 இருக்கும். 1/3ஓட வேல்யூ என்ன 33 1/3% அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ 6ல 3 ஒர்க் வந்து என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 100ல வந்து டிவைட் பண்ணா 50. ஸோ ஆன்சர் பாருங்க 16 2/3 33 1/3 50% எங்க இருக்கு? ஸோ டி ஆப்ஷன் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.